மதுரையில் இன்று மாலை திமுக தென்மண்டல பாக முகவர்கள் கூட்டம் மாநாடு நடைபெற உள்ளது. இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். இதேபோல திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் மக்கள் மாநாடு என்ற பெயரில் மாநாடு நடைபெற உள்ளது. இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். முதலில் திமுக மாநாடு தொடர்பான விவரங்களை பார்க்கலாம். செய்தியாளர் மருதுபாண்டி நம்மோடு இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, திமுக தென்மண்டல மாநாட்டில் எவ்வளவு பேர் பங்கேற்க இருக்கின்றனர்? என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? பாலா, மதுரை மாநகர் உத்தங்குடி பகுதியில் இன்றைய மாலை 5 மணிக்கு திமுக சார்பாக இந்த தென்மண்டல அளவிலான தேர்தல் கலந்துரையாடல் கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு தென் மாவட்டத்தைச் சேர்ந்த 20 திமுக மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 58 சட்டமன்ற தொகுதியில் உள்ள 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பாக முகவர்கள் மற்றும் தேர்தல் பணியாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். இதற்காக 50 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. நீங்களே பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய இந்த உத்தங்குடி பகுதியில் இதற்கான ஏற்பாடுகள் கடந்த 1 மாத காலமாக நடைபெற்று வந்தது. தற்போது அந்த பணிகள் என்பது கிட்டத்தட்ட 99% என்பது முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. மேலும் அனைவரும் அமரும் வகையில் இருக்கைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் மற்றும் குடிநீர் அடிப்படை வசதி, கழிவறை உள்ளிட்ட பல்வேறு வகையான வசதிகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாலை இன்று 5 மணி முதல் 6 மணி வரை இந்த மாநாடு நடைபெறும் என்பதால் இந்த பகுதியில் உயர் மின் கோபுரங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டின் முகப்பு பகுதியில் சுமார் 50 அடி உயரமுள்ள திமுக கொடி என்பது கம்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த பகுதி முழுவதும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இங்கு பாக முகவர் கூட்டத்திற்கு வரக்கூடிய அந்த முகவர்களுக்கு கட்சி சார்பாக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்கு சுட சுட அரிசி உணவு வழங்குவதற்காக காட் பாக்ஸ் மூலம் பிரத்யேக அந்த உணவு பை என்பது தயாரிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் தின்பண்டங்கள் மற்றும் தேர்தல் காலங்களில் தங்களுடைய சாதனைகள் குறித்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் வகையில் சாதனை அடங்கிய அந்த புத்தகமும் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடையும் செய்திருக்கிறார்கள். சரியாக 5 மணிக்கு இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு சரியாக 4:30 மணிக்கு அரசு சுற்றுலா மாநிலத்தில் இருந்து புறப்பட்டு மாநாடு நடைபெறக்கூடிய இந்த பகுதிக்கு வருகிறார். இன்றைய தினம் நடக்கூடிய இந்த மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாக முகவர்களுக்கு தென் மாவட்டங்களில் தொகுதிகளை அதிகாரிகள் வெற்றி பெறுவதற்காக வியூகங்கள் வகுக்கும் வகையில் பல்வேறு வகையான முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பாக முகவர்கள் பங்கேற்பார்கள் என திமுக சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான பணிகள் என்பது சுமார் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. பாலா, திமுக பாக முகவர்கள் மாநாடு தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி.